ரஷ்யா, அமெரிக்காவ பொறுத்தவரையும் நேரடியா அடிச்சுக்க மாட்டாய்ங்க. இது ஊர் உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா சான்ஸ் கிடைச்சுச்சு அப்புட்ன்னா, அமெரிக்கா அந்த வேலைய பார்க்கறக்கு 100% தயார். ரஷ்யா தயாரா அப்படின்னு கேட்டா, ரஷ்யாவும் தயாரா தான் இருக்கும். ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா அமெரிக்கா எப்பயுமே அதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு அப்பப்ப செஞ்சு பார்க்கிறது. செஞ்சு பார்த்து செருப்படி வாங்கிட்டு பின்னாக்கி போயிர்றது. அப்படிதான் இப்ப பிரிட்டனுக்குள்ள கொண்டு போய் வைக்க, அதான் அஃபிஷியலாவும் சொல்லி தொலைய மாட்டேங்கிறாய்ங்க. அன்அஃபிஷியலா கசிய விடாமயாச்சும் இருந்திருக்கலாம். அதையும் செய்யல. இப்ப என்ன அர்த்தம்? நாங்க வைப்போம், வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. ரியாக்ஷன பார்த்து, இல்ல நாங்க எடுத்துட்டு போயிடுறோம். சைலன்ட்டா ரஷ்யா கிட்ட கூப்பிட்டு பேசிருவாய்ங்க. இல்ல பிரிட்டன அனாதையா விட்டுருவாய்ங்க. பயப்புள்ள ரொம்ப நாள் கழிச்சு அணு ஆயுதம் வந்திருக்கு. சுனாமி வந்து நம்மள முழுகடிக்க முடியாது அப்படின்னு ஊருக்குள்ள எதுவும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, பிரச்சாரம் வெட்டியா போயிரும். காரணம் அமெரிக்கா திட்டங்கள மாத்துது. அதத்தான் விரிவா பார்க்க போறோம். ரஷ்யாவ பொறுத்தவரையும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட போர் பயிற்சிய நடத்துச்சு. இன்னமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. காரணம் 150 கப்பல், 100 விமானங்கள், அதே சமயம் பெரிய அளவு சப்மரைன்கள்லாம் வச்சு மிரட்டி எடுக்குது. 15,000 வீரர்களை இதுக்காகவே விட்டிருக்கார்கள். எங்க உக்ரைனுக்குள்ள இல்ல. தனியா யுத்த பயிற்சிக்குன்னு 15,000 வீரர்கள விட்டிருக்கார்கள். எப்ப? மிகப்பெரிய அளவுல 3 வருஷம் யுத்தம். இதெல்லாம் நம்மளே விரிவா பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து பெரிய அளவு பொருளாதார தடைகள்லாம் போட்டு ரஷ்ய ராணுவத்த முடக்கலாம், ரஷ்ய ராணுவ பலத்த குறைக்கலாம் அப்படின்னா, அது குறைஞ்ச பாடு இல்ல, முடங்குன பாடும் இல்ல. இன்னும் சொல்லப்போனா அப்டேட்டடா ஆயிக்கிட்டே இருக்காய்ங்க. பெரிய அளவுல இப்போ ஒரு சப்மரைன நியூக்ளியர் சப்மரைன உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருக்கார்கள். முழுக்க முழுக்க எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனம் அப்படின்னு ரஷ்ய அதிபரே அறிவிக்கிறார். அத தாண்டி நாளுக்கு நாள் அப்டேட் ஆயிக்கிட்டே இருக்கும். இது ரஷ்யாவுக்கு நாம் பண்ற சத்தியம் அப்படின்னு சொல்லி வீர உரை ஆற்றுறாரு. அம்புட்டும் எதுக்கு அப்படின்னா ட்ரம்ப்புக்கு ஆப்பு. ட்ரம்ப்புக்கு மட்டும் கிடையாது. அந்த ஆள் பேச்ச கேட்டு எவனாச்சும் சேட்டை பண்ணலான்னு நினைச்சீங்கன்னா, பழைய வரலாறு திரும்பும் அப்படின்னு சொல்றாரு. இது குறிப்பா ஜெர்மனிக்கானது. காரணம் ஜெர்மனி இங்க வாங்குன அடியில தான் ஜெர்மனி 2ஆவே உடைஞ்சுச்சு. உலகம் பூரா ரவுடித்தனம். கடைசியில ரஷ்யாக்குள்ள ரவுடித்தனம் பண்றேன்னு கிளம்பி போய் அடி வாங்கி ஜெர்மனி சரண்டர நோக்கி போனது தான் மிச்சம். அதுக்கு காரணம் அன்னைக்கு உள்ள நிலப்பரப்பு அதே மாரி ஏகபோக அரசியல் சூழ்நிலை அப்படிங்கிறது ஜெர்மனிக்கு சாதகமா இல்ல. இருந்தாலும் அதே காலங்கள் உருண்டோடலாம். ரிசல்ட் ஒண்ணு தான் வரும். ஜாக்கிரதை அப்படிங்கிற மாரி ரஷ்யா ஜெர்மனிய மிரட்டுது. இது 2ம் சமமான காலத்துல நடக்குது. நடந்த உடனே ட்ரம்ப் அறிவிக்கிறார். இந்த மனுஷனுக்கு ஒரு கெட்ட பழக்கம். வெள்ளை மாளிகையிலே உட்கார்றது இல்ல. பொதுவாவே அவனுங்க அப்படித்தான்டா. வெள்ளை மாளிகையிலே உட்கார மாட்டாய்ங்கடா. ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாய்ங்க அப்படின்னு கீழ வந்து திட்டக்கூடாது. இந்த ஆள் ரவுண்ட் அடிக்கிறது எல்லா அதிபர்களும் அடிக்கிற ரவுண்ட் தான். ஆனா அன்னன்னைக்கு விஷயங்கள ஒண்ணு வெள்ளை மாளிகையில கூப்ட்டு எல்லா ஏஜென்சிக்கும் பிரேக் பண்ணி விட்டுருவாரு. இல்ல அப்படி நடந்து போம்போது பிரேக் பண்ணுவாரு. ஆனா பிரேக் பண்றது ஒண்ணும் உள்ளூர் விஷயமா இருக்காது. இல்ல உள்ளூர் விஷயமும் இருக்கு. நீ பார்க்கலன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு கீழ வந்து திட்டக்கூடாது. உள்ளூர் விஷயமும் இருக்கு. ஆனா வெளிநாடு விஷயங்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தி. கூடுதலான அதிகமான ஃபோக்கஸ் உள்ள விஷயங்களை சர்வசாதாரணமா அந்த ஒரு பிரஸ் ரிலீஸ்ல குடுத்துட்டு போய்க்கிட்டே இருப்பாரு. அப்படிதான் இப்போ இன்னொரு விஷயம் சொல்றாரு. அதாவது அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட டீல் ஒபாமா காலத்துல போட்டது. அது இப்ப முடிய போது. அது சம்பந்தமான ஒரு தீவிரமான பேச்சுவார்த்தையில அமெரிக்கா இறங்கும், ரஷ்ய அதிபர்ட்ட போகும் அப்படிங்கிறதா. இது 2 நாளைக்கு முன்னாடி சொல்லட்டும், இல்ல 2 மணி நேரம் முன்னாடி சொல்லட்டும். ரஷ்யாவோட ஆக்ரோஷத்த பார்த்த உடனே, ஐய்யய்ய! எப்பா நம்ம பிரிட்டன்ல போய் தெரியாத்தனமா வச்சுட்டோம். இவன் பாட்டு கொந்தளிச்சுட்டானா முடிஞ்சுச்சு ஜோலி. பேசி தீர்த்துருவோம். நமக்கு தெரிஞ்சதும் புடிச்சதும் என்ன? திரைமறைவுல ரஷ்யா கால்ல விழுகிறது. அத செஞ்சு தப்பிச்சிருவோம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டார்கள். இல்ல நீ ரஷ்ய பாஷத்துல பொய் சொல்ற. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது அப்படின்னா, இதே ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டெர்ம்ல சொன்னாரு. அந்த டீல்லாம் பழசு. அந்த டீல் அப்படியே ரெனிவல்லாம் பண்ண வேணாம். வேணும்னா புது ஃபார்மேட்ல புதுசா டீல் போடுறத பத்தி யோசிப்போம். அது கூட என்னைய கேட்டா தேவையில்ல தெரியுமா? அப்படின்னாரு. எதுக்கு? இந்த 2 பயலுகளும் அடம் பிடிச்சு போடுற டீல் நியூக்ளியர் டீல் தான். அதுவே தேவையில்ல அப்படின்னாரு. ஆனா இப்ப அதே ட்ரம்ப் அது தேவை. பழைய டீல ரெனிவல் பண்ணாலே போதும். தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்து விட்டாரு. புது டீல பத்திலாம் அவர் பேசல. பொதுவா நான் எதுவுமே கிழிக்க போறேன்லாம் சொல்லல. அவரு சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த பழைய டீல ரெனிவல் பண்ணணும். அதுவும் எதுக்காக? எனக்காண்டி கிடையாது. அதாவது அமெரிக்காக்காக கிடையாது. உலக நன்மைக்காக. நீ போய் சண்டை போடுவ. அப்புறம் நீ கால்ல விழுவ. அதுக்கு ரஷ்யா ஒத்துக்கணும். ஒத்துக்கிறது உலக நன்மைக்கு அப்படின்னு. நல்லா இந்த பெயிண்ட்ட கொள்ள காலமா வித்துக்கிட்டு இருக்காய்ங்க. சக்சஸ்ஃபுல்லா போய்க்கிட்டு இருக்கு.
புதுசா ஒரு பெயிண்ட்டும் வரலைங்கிறதுதான் எதார்த்தமான உண்மை. அதனால தான் அமெரிக்கா வண்டி இன்னமும் ஓடுது. அந்த பர்ட்டிகுலர் பிரேக் பாயிண்ட்ட திசைய நோக்கி கூட ஒரு பிளேயரையும் நுழைய விடாம பாத்துக்கிறாங்க. அதுதான் அண்ணன் அமெரிக்காவோட சாமர்த்தியம், சமத்துத்தனம் என்ன வேணாலும் சொல்லலாம். நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ இதான் எதார்த்தமான உண்மை. இம்புட்டு பெரிய சகுனி பயலே வளைஞ்சு, திரிஞ்சு அரசியல் பண்றக்கூடிய இடத்துல தான் ஜெலன்ஸ்கி போய் மோதிக்கிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு ஒண்ணுமே கையில இல்லாம காட்டுத்தனமா மோதுறாரு. காட்டுத்தனமா மோதுனாலும் பரவால்ல. பேக்கப் அப்படிங்கிறது துளி கூட இல்ல. அத பத்தி அடுத்த பதிவுல விரிவா பார்ப்போம்.